கமிங் பேக் டு த ஃபாதர் சன் பாண்ட் அப்படின்னு இருக்கும்போது ஃபாதர் சன்னே கிடையாது. படம் பாருங்க எங்களோட பாண்ட் உங்களுக்கு. அப்ப நிறைய டவுட்ஸ் இருக்கு. அப்ப என்ன வேலை பாக்குறீங்க? வெள்ளித்திரையில் காண்க. யாரா சொன்னா பயம் இல்லாம இருக்கேன்னு மரண பயத்தில் இருக்கேன். நிறைய லாங் ரன் பார்த்தவன் நான். விஜயகாந்த் சார்லாம் நம்ம எப்படி ஃபிலிம்ஸ் விஜய் ரன் ஃபார் 175 days 200 daysலாம் சூரியவம்சம் 175வது நாள் விழாலாம் எடுத்திருக்கோம். நான் சின்ன வயசுல இருக்கும்போது அப்பா 100th day 200th டேலாம் செலிப்ரேட் பண்ணும்போது எனக்கு மைண்டில் ஒன்று இருந்துச்சு, மேபி நான் ஆக்டர் ஆனால் எனக்கும் இந்த மாதிரி என்னைக்காச்சும் வருமா. போர் அடிக்குதோ ஒன்று எதாவது பண்ணணும், எது டிவி இல்லை சினிமா, இது மட்டும்தான் இருந்துச்சு. இப்போது நம்ம லைஃப் ஃபாஸ்ட் பேஸாக மாறிடுச்சு. இப்போ 2020 மேட்ச்சு ஸ்லோன்றாங்க. சீரியஸா 10 hours மேட்ச் வரப்போகுதுன்றாங்க. ஐ திங்க் அது எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் பார்க்க முடியுது. யூடியூப் சேனலே ஃபுல் இன்டர்வியூலாம் பார்க்க மாட்டாங்க, ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் பார்த்து முடிச்சிடுறாங்க, அவ்வளோதான். ப்ரொடியூசர்ஸ் கூட சத்யராஜ் சார் வந்து வேலை கிடைச்சிச்சு படம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அவருக்கு 100 days படம். ஃபர்ஸ்ட் அந்த மைக் கிட்ட போன சோபா கடைசியாக 100 நாள் படம்பா அப்படின்னாரு. கரெக்டாக நல்லா தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்தால் தான் நடிப்பு. இல்லாட்டி நம்ம வந்து லவ் பண்ணுறதுக்காக மரத்து முன்னாடியாக சுற்றி ஓடுறோம். இல்லை இல்லை அந்த பாயிண்ட் எதிர்பார்த்தேன். ஆஃப் கோர்ஸ் கமிங் பேக் டு த ஃபாதர் சன் பாண்ட் அப்படின்னு இருக்கும்போது ஃபாதர் சன்னே கிடையாது. அவர் ஒயிட் ஹேர் நான் பிளாக் ஹேர்னால ஃபாதர் சன்லாம் கிடையாது. நீங்க படம் பாருங்க எங்களோட பாண்ட் உங்களுக்கு. அப்ப நிறைய டவுட்ஸ் இருக்கு. அப்ப என்ன வேலை பாக்குறீங்க? வெள்ளித்திரையில் காண்க. வெள்ளித்திரையில் காண்க. சோ இதுக்காகவே கண்டிப்பா பார்க்கணும். ஆஃப் கோர்ஸ் வெள்ளித்திரைன்னு சொல்லும்போது கமிங் ஃபார் கிறிஸ்மஸ்னாலும் லாங் 19 கிறிஸ்மஸ் முன்னாடி 19 அந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் பண்டிகை தினங்களில் வந்து விடுங்க. ஏனா இப்போ I think the cinema has changed and every week and the 3 days அப்படின்னு தான் மாறிடுச்சு. இப்போ இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லாங் ஹாலிடேக்கு வருது வந்து இட் இஸ் வெரி ஹாப்பி டு see. ஒரு பெரிய ரொம்ப நாள் கழிச்சு டிவைனா வந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்கிறோம். அது ஏன்னா இறைவனாக வகுத்து கொடுத்த ஒரு டேட்டா. இல்லை அதுக்காக நிறைய படம் வரணும், நிறைய படம் ரிலீஸ் ஆகணும்னு நினச்சா கூட எங்களுக்கு ஒரு லாங் ரன் கிடச்சிருச்சு. அந்த சினிமாவோட சேஞ்ச் இப்படி நான் சொன்னல சார், இந்த 3 daysக்கான ஓட்டம்னு மாறிடுச்சு. முன்னெல்லாம் இட் வாஸ் 100 days அப்படின்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஐ திங்க் சந்திரமுகிலாம் 700 daysலாம் ஏதோ ஒன்று ஓடின மாதிரி கூட பார்த்தோம். இப்போ வந்து இந்த 3 daysனா அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், அதுக்கு ஒரு சக்ஸஸ் மீட்டுன்ட்டு சினிமா எப்படி மாறினது ஹெல்த்தின்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி பார்க்குறீங்க? இது மாற்றம் ஒன்றே மாறாது. ஆனால் இட் இஸ் வந்து பேசிக்கலி ஒரு வருத்தமும் இருக்குல்ல. லாங் இன்னிங்ஸ் இருக்கணும், லாங் ரன் இருக்கணும். அது இல்லைன்ற வருத்தம் எல்லாருக்கும் இருக்கும். 3 daysல வந்து செலிப்ரேட் பண்ணால் கூட இப்போ நிறைய தியேட்டர் ரிலீஸ் பண்ணிடுறோம் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் நிறைய லாங் ரன் பார்த்தவன் நான். விஜயகாந்த் சார்லாம் நம்ம எப்படி ஃபிலிம்ஸ் விஜய் ரன் ஃபார் 175 days 200 daysலாம் சூரியவம்சம் 175வது நாள் விழாலாம் எடுத்திருக்கோம். நாட்டாமையெல்லாம் 100 days எல்லாமே எல்லாம் நிறைய படம் அப்படி இருக்குது. ஸோ 3 daysன்னு சொல்லும் போது அந்த மாதிரி குறுகிருச்சேன்ற வருத்தம் எல்லாருக்கும் இருக்கும். பேசிக்காக வந்து இப்போ வந்து கலை உலகத்தை வந்து காப்பாற்றுற பொறுப்பு வந்து ஆடியன்ஸில் தான் இருக்குது. அவங்க வந்து நாங்கள் வந்து ஓடிடியில் வந்து வரும் படம்னு சொல்லி வீட்டில் உட்காராமல் போய் பார்த்தாங்கனாலே இட் என்கரேஜஸ் ஆல் ஆஃப் அஸ். அது மட்டும்தான் அந்த கொம்புசிவி படத்தின் வாயிலாக ப்ரொமோஷனில் வரும்போது மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா தியேட்டர் வந்து நீங்கள் சொன்னது தான் 3 நாள் நீங்களே சொல்லிட்டீங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். இல்லாட்டி இந்த கருத்துக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா ஆடியன்ஸ் ஷுட் கம் அண்ட் என்கரேஜ் எவ்ரிபடி. அதனால் ஏன்னா இப்போ தியேட்டர் காஸ்ட்டு அது வேறு, எவ்வளோ படம் தான் அவங்களால பார்க்க முடியும்னு சொன்னால் கூட அட்லீஸ்ட் கோ அண்ட் சப்போர்ட் தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. எஸ். ஏன்னா இப்போ எனக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்பா 100th day 200th டேலாம் செலிப்ரேட் பண்ணும்போது எனக்கு மைண்டில் ஒன்று இருந்துச்சு, மேபி நான் ஆக்டர் ஆனால் எனக்கும் இந்த மாதிரி என்னைக்காச்சும் வருமா. அதுக்கு தனியாக விழாலாம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆமாம், அது சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ எனக்கு நல்ல நினைவு தெரியும் போது நான் நடிக்கணும்னு நினச்சா ஓகே நான் இப்போ நடிக்கிறேன், என் படம்லாம் வந்து ஒரு 100 days ஓடுமா 200 days ஓடுமான்னு இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் சின்ன வயசில். பட் வளர 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 அந்த தியேட்டருக்கு போகிற கல்ச்சர் மாறும் போது எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். 3 days 4 days இல்லை ஒரு 2 weeks ஓடுது, அதுக்கப்புறம் தியேட்டர் விட்டு போகுதுன்னும் போது அந்த டைமில் எப்படி ஆடியன்ஸ் போய் தியேட்டரில் சினிமாவை கொண்டாடினாங்க. பட் இப்போ அந்த அளவுக்கு இல்லையோன்னு தோணுது. அது கஷ்டமாக தான் இருக்கு எங்களுக்கு. சத்யராஜ் சார் வந்து வேலை கிடைச்சிச்சு படம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அவருக்கு 100 days படம். நான் வில்லனா பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் அந்த மைக் கிட்ட போன அப்பா சோபா கடைசியாக 100 நாள் படம்பா அப்படின்னாரு. கேட்டு சத்யராஜை கேட்டு பாருங்களேன். அது முதல் அதான் சொன்னார், சோப்பா 100 நாள் படம் அமைஞ்சு போச்சு கடைசியாக. அப்போ தட் வாஸ் பெரிய விஷயம். அது ஒரு இப்போ கிரிக்கெட்டில் செஞ்சுரி அடித்த மாதிரி தான். ஏக்கமாக தட் இஸ் அ மஸ்ட்ன்ற மாதிரி இருந்தது அப்போல்லாம். 100 நாள் ஓட பெரிய பெருமை. ஷீல்டு கொடுக்கறது,
நான் நாட்டாமைக்கெல்லாம் 150 பேருக்கு தங்க மோதிரம் போட்டேன். அப்போ வந்து புரட்சி தலைவர்கள் இருந்தாங்க. அவங்க கையால் எல்லாரும் மோதிரம் கொடுத்தேன். எல்லா யூனிட்டுக்கும் 150 பேருக்கு நான் மோதிரம் கொடுத்தேன். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விழா எடுத்த சூழ்நிலாம் இருந்துச்சு. இப்போ அது இல்லைன்ற வருத்தம் கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பா. இப்போ ஆனா இப்போ சினிமால ஒரு பக்கம் நீங்க சொன்னீங்கல்ல ஆடியன்ஸ் இன்னும் பெருசா செலிப்ரேட் பண்றதுனாலும் ஒரு மாதிரி எல்லாமே தேட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, நிறைய லாங்குவேஜஸ்லாம் வர இல்ல ஆரம்பிச்சிட்டு. ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பண்றாங்க. அந்த 3 நாள் பயங்கரமா பண்றாங்க. ஸோ அது இருக்க தான் செய்யுது. அப்போ டே 1 அப்பாவுக்கு எப்படி பாலாபிஷேகம் பண்ணி மாலை போட்டு என்னெல்லாம் பண்ணாங்களோ அது இன்னமும் இருக்கு. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்கு. பட் அப்போ எல்லாரும் படம் பார்க்கணும், ஒரு போர் அடிக்குது, ஒன்று ஏதாவது பண்ணணும், எது டிவி இல்லை சினிமா, இது மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ தியேட்டர் கம்பல்சரி எல்லாரும் போகிறாங்க. இப்போ நம்ம லைஃப் ஃபாஸ்ட் பேஸாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் 2020 மேட்சே ஸ்லோன்றாங்க. சீரியஸா 10 ஓவர்ஸ் மேட்ச் வரப்போகுதுன்றாங்க. ஸோ அப்போ இது இன்னும் இதே மாதிரி ஃபாஸ்ட் பேஸ்ல போயிட்டே இருந்தா தியேட்டர்ஸ்ல நாளை பின்ன இருக்குமான்னு கூட தெரியாது. ஸோ அதனால தான் நான் சொல்றேன், இப்போ சப்போஸ் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு படம் 100 நாள் ஓடிச்சுன்னா பெரிய விஷயம். ட்ரூ. ஸோ ஐ திங்க் அது எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் பார்க்க முடியுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பீட் திஸ் யூடியூப் சேனலே ஐ டோன்ட் திங்க் ஸோ எல்லாருமே ஃபுல் இன்டர்வியூலாம் பார்க்க மாட்டாங்க, ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ல பார்த்து முடிச்சிடறாங்க. ப்ரொடியூசர்ஸ் கூட 100 நாள்ன்றதை வந்து ப்ரொடியூசர்ஸே பெருசா அதை எடுத்துக்கிறதுலேன்னு நினைக்கிறேன். ஒரு தியேட்டரை ரன் பண்ண வைக்கலாம் நினைச்சா இல்லையா? அதாவது இப்போ என்ன நிறைய படம் வரும் போவோம், எப்படியாச்சும் தியேட்டருக்குள்ள போகலான்னு நினைக்கிறோம், போதானே செய்வாங்க. ஆனா ஸ்க்ரீன்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும்ல சார், ஸ்க்ரீன் அவைலபிலிட்டி நம்ம அது மாதிரி ட்ரை பண்ணி பண்ணணும். யூ ஸ்பெண்ட் a little money and try to make it 100 days அப்படின்னா அது பெரிய ப்ளஸ் ஆகும். இதுக்கு மட்டும் இல்லை, ஈவன் சீரியல் எடுத்தால் கூட முன்னெல்லாம் சீரியல் வந்து பார்க்கறதுக்காக ஓடுவாங்க. இப்போ சீரியல் வெயிட் பண்ணணும், இவங்க தான் பொறுமையாக போய் பார்த்துக்கலாம், அப்படிதான் மாறிடுச்சுல காலம். அப்போ அது மாதிரி தான் சினிமாவிலேயே அப்படிதான். இது வரலன்னா ஓடிடி வருதில்ல, வெயிட் பண்ணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. அது மாறணும். ஆனால் அது சினிமாவில் பார்க்குற என்டர்டைன்மெண்ட் தேட்டரில் பார்க்குற, நாங்களே ஒரு படம் பண்ணிகிட்டே இருப்போம், சின்ன ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், தேட்டரில் போய் பார்க்கும்போது அப்பா என்ன எப்படி இருக்குன்னு, அப்போ அந்த ஆச்சரியத்தையும் அந்த சவுண்டு குவாலிட்டி கொடுக்கும் தேட்டர் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ தேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது தான் நீங்கள் எல்லாத்தையும், ஒரு காமெடி படம் எனக்கு பிரச்சனை என்ன, ஒரு சீரியஸான படம் ஓடிடியில் பார்த்துடலாம். ஆனால் காமெடி படம் 4 பேரோட சேர்ந்து சிரிச்சா தானே, நீ சிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் வீட்டில் உட்காந்து உம்முன்னு பார்க்கறதுனால ஒரு யூஸ் இல்லை. தேட்டர் வந்து சிரிச்சு கலகலப்பாக பார்த்தா உனக்கு நோய் இருக்காது, நீ ஜாலியாக போகலாம் அப்படிங்கிறத அது. ஸோ அதுக்கு தேட்டர் தான் சரியான என்டர்டைன்மெண்ட் இடம். அதனால் எல்லாரும் தேட்டரில் வந்து படம் பார்க்கணுங்கிறது எங்களோட ஆசை. கண்டிப்பாக. நீங்கள் ஆக்சுவலி கேட்ட கொஸ்டின் நல்ல கொஸ்டின். இப்போ எல்லாருமே நிறைய படம் பார்க்குறாங்க, நிறைய லாங்குவேஜஸில் பார்க்குறாங்கன்றீங்க. இது நம்ம தமிழ் சினிமாவை இம்ப்ரூவ் பண்ணுது. ஒரு டைரக்டராக இருக்கட்டும், ஒரு ஹீரோவாக இருக்கட்டும். முன்னாலாம் ஆடியன்ஸ் வந்து தமிழ்னா தமிழ் மட்டும்தான் பார்த்தாங்க. எந்த லாங்குவேஜ், இங்கிலீஷ் மூவி கூட பெருசாக தமிழில் டப்பாவில் அது யாருமே இன்ட்ரெஸ்டடாக பார்க்கல. இப்போது எங்கள் படத்தோட அவதார் ரிலீஸ் ஆகுது, பட் அதுவும் ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ பீப்புள் ஆர் ரெடி டு வாட்ச் தட். ஸோ இது அப்படி இருக்கும்போது இட்ஸ் a குட் திங். ஏன்னா ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ டேரக்டர், எல்லாருமே ஹேஸ் டு இம்ப்ரூவ். ஏன்னா ஹாலிவுட் படத்தையும் பார்க்குறாங்க, நம்ம படத்தையும் பார்க்குறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ நீ ஏன் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிற, யூ கேன் டூ இட், ஏன் பண்ண மாட்டேங்கிற. அதனால தான் நம்மளுக்கு இப்போ தமிழ் சினிமா பெட்டர் ஆகிக்கிட்டே வருது. நாட் ஓன்லி தமிழ் சினிமா, இந்தியன் மூவி, எவ்ரிதிங் இஸ் எவால்வ் ஆகி பெட்டர் ஆகிக்கிட்டே வருது. ஸோ அந்த வகையில் பார்த்தா இட்ஸ் குட். பட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பழைய அந்த டைமில் பார்த்ததுனால எனக்கு அந்த சின்ன ஒரு ஃபீல் இருக்கு. எஸ், ஐ திங்க் இந்த எவால்விங் அப்படின்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து நிறைய பெர்ஃபார்மர்ஸாக மாறிட்டு வந்துகிட்டு இருக்காங்களும் பார்த்துட்டு இருக்கோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் சூரி சாரை வந்து நாங்கள் வந்து காமெடியனாக தான் மைண்டில் வச்சுட்டு இருந்தோம். வி நெவர் நியூ லைக் ஹில் பிகம் அ பெர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த எவல்யூஷனும் பார்க்குறீங்களா? ஆர்டிஸ்டோட எவல்யூஷன்லாம் அது எப்படி பார்க்குறீங்க? சாரி ஆர்டிஸ்ட் எவல்யூஷன் ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கு. நாகேஷ் சார் காமெடியனாக தான் இருந்தார், அவரும் ஹீரோவாகவும் பண்ணியிருக்காரு. அது அந்த காலத்துல இருந்தே எப்படி தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரு ஆர்டிஸ்டா வந்துட்டா யூ கேப்பபிள் ஆஃப் டூயிங் எனிதிங். உங்களுக்கு என்ன வரும்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும், இல்லை டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சா போதும். ஸோ தட்ஸ் ஹவ் யூ எவால்வ். ஓகே, நான் இந்த கேரக்டர் பண்ணால் எனக்கு கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒல்லியான ஒரு உடம்புக்காரர் போயிட்டு பெரிய கல்லை தூக்குறாருன்னு சொன்னால் அதை ஆடியன்ஸ் நம்பணும். நம்புற மாதிரி பண்ணால் தேல் அக்செப்ட் இட், அது அவருக்கு செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கரெக்ட், அதே தான் சேம் திங். சி, நான் வந்து இன்றைக்கி வந்து காமெடி நடிச்சிட்டு இருந்தார், அவர் ஹீரோ ஆகக்கூடாது, இல்லாட்டி கேரக்டர் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஆக்டர் இஸ் அன் ஆக்டர். எந்த ரோல் கொடுத்தாலும் அந்த ரோடுக்குள்ளே பூந்துறது தான் ஆக்டர். ஸோ தட் வந்து முதல்லேருந்து சொன்ன மாதிரி நாகேஷ் சார் வந்து காமெடியே பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் மெயின் லைன் ஆக்டராக வந்துட்டார்ல, படம்லாம் ஓடிச்சிரு, சர்வ சுந்தரம் பெரிய ஹிட் ஆச்சுல.
அந்த மாதிரி இட் இஸ் ஒன்லி ஹவ் யூ evolve. அதான் கரெக்டாக சொன்னது. அதான் ஆக்டர் எந்த பாத்திரத்தையும் செய்யக்கூடியதான் நடிகர். ஓகே ஆமாம். நைஸ். ஒரு இப்போ 20 வயசு ஆள் வந்து ஒரு 80 வயசு கிழவனை நடிக்கிறதும் 80 வயசு கிழவன் வந்து 20 வயசு பையனை நடிக்கிறதும் நடிப்பு. யூ ஷுட் மேக் தம் பிலீவ். கரெக்டாக நல்லா தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்தால் தான் நடிப்பு. ஓகே. இல்லாட்டி நம்ம வந்து லவ் பண்ணுறதுக்காக மரத்து முன்னாடியாக சுற்றி விடுறோம். இல்லை இல்லை அந்த பாயிண்ட் எதிர்பார்த்தேன் சார். வெயிட் பண்ணேன். அதான் வருமா எக்ஸாஜரேட்டட் வெர்ஷன் தானே. ட்ரூ ட்ரூ. ஸோ அதெல்லாம் வந்து எதுக்கு இப்போ நான் கூட பல படங்கள் வந்து நம்ம எங்கேயாச்சும் ஊட்டி கீட்டில் போயிட்டு பார்த்தா அவ்வளோ பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். நம்ம ரோட்லேயும் ஆடிட்டு இருப்போம். இதெல்லாம் வந்து திஸ் இஸ் த ப்ராசஸ் தட் வி டூ இல்லை. ஸோ அந்த பாத்திரத்துக்குள்ளே போயிட்டு அதெல்லாம் மறந்துட்டு நடிக்கணும். சுற்றி யாரும் இருக்கிறாங்கன்னு நினைக்காம போய் அந்த கேரக்டர் சிறப்பாக நடிக்கக்கூடியவன் தான் நடிகர். புரியுது புரியுது. ஆனால் இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் சம்டைம்ஸ் உங்களுக்கு கான்ஷியஸாக தானே ஒரு மாதிரி கூச்சமாக இல்லை கான்ஷியஸாக வந்து நடிக்க முடியாதுல்ல. ஸோ யூ ஃபர்கெட். ஓகே. நீங்கள் வந்து அந்த மேடைக்கு போனோடனே இப்போ நாடக நடிகராக இருந்தால் கூட நீங்கள் எதிர உட்காந்துருக்கவங்க தெரிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தென் யூ கான்ட் ஆக்ட். ஸோ யூ டோன்ட் ஹவ் டு வரி அபவுட் தம். யூ கான்சன்ட்ரேட் இன் யோர் பர்ஃபார்மன்ஸ். அதான் சொன்ன பாண்டியன் சொன்ன மாதிரி இட்ஸ் இவால்விங் அண்ட் யூ கேன் ஷூட் கான்ஃபிடன்ஸ் இன் பெர்ஃபார்மிங் எனி ரோல். அதுதான் முக்கியம். அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ பொன்ராம் வந்து இயக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்து மூலமாக ஒரு நடிகராக வந்துட்டார் பார்த்தீங்களா. சார் அடுத்தது ஃபுல் ஃப்ளெஷ்டாக உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இதில் இன்டைரக்டாக இல்லை சொல்லுங்க. அப்படி வந்து டங்க கட் பண்ணது கூட இருந்து ஒரு ஸ்பை வச்சிருப்பேன். ஏய் பொன்ராம் சார் நடிக்கிறார பாருங்கப்பா உள்ள பூத்துற போறாரு. சார் டிப்ஸ் கொடுப்பாரு. கண்டிப்பாக கொடுப்பாரு. எனக்கும் நானே கேட்டுருவேன் சார் சொல்லித்தாங்க. ஸோ எஸ் சார். ஸோ ஹாப்பி. இதே மாதிரி ஜாலியான ஒரு படமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அதில் மெசேஜ் இருக்குமோ அப்படின்னு சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. அண்ட் எனக்கு ரொம்பவே அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த ஹாப்பியஸ்டான ஒரு நோட்டில் ஒரு ஏஜ் ஓல்ட் ஃபிலிம் பார்க்குறதுக்கு. ஏன்னா நிறைய ஒரு மாதிரி பேங்கிங்காக தான் வந்துட்டு இருக்குன்னோட இந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து இட் இஸ் வெரி ரிஃப்ரெஷிங் டு சி. ஆடியன்ஸ்க்கு பிஃபோர் யூ வைண்ட் அப் எதானே சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இது வந்து ஒரு ஜஸ்ட்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் ஃபஸ்ட். நம்ம படங்களில் பொதுவாக வெறும் என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் ஒரு சின்ன போகிற போக்கில் ஒரு சில கருத்துக்களை சொல்லுவோம். இன்னைக்கு தவறு நினைக்கிற விஷயம் நாளைக்கு சரியாக இருக்கும். ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம் லைஃப்பில். டக்குன்னு எடுத்தோடனே கோவப்பட்டுறக்கூடாது. எடுத்தோடனே ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. ஒரு விஷயம் பிரச்சனை வரும்போது கொஞ்சம் யோசித்தாலே போதும். அது நல்லதாக கூட இருக்கலாம். ஸோ எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்ட்டு. ஸோ நீங்கள் படம் பார்க்க வரும்போது அது இருக்கும். ஒரு படமாக வந்து ஒரு காமெடியும் நீங்கள் குடும்பத்தோடு வந்து ஃபேமிலியோட ஜாலியாக படம் பார்க்கலாம். எந்த விரசமோ எதுவும் இருக்காது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இல்லை எனக்கு என்னென்னா ஒரு இன்னைக்கு சூழ்நிலையில் வந்து ஒரு படம் எடுத்து அதை வந்து திரையுலகத்தில் திரைக்கு கொண்டு வர்றது மிக 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 ஒரு கஷ்டமான ஒன்று. அது யார் படமானா இருக்கட்டும். ஏன்னா அது வந்து எல்லாம் பண்ணி டோட்டல் டீம் ஒர்க் பண்ணி கடைசியில் கொண்டு போய் தியேட்டரில் சேர்க்குறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் கொம்பு சீவில நாங்கள் எல்லாம் எங்களுடைய பணியை எங்களுக்கு மனசுக்கு உள்ள மனசின் அடித்தளத்துன்னு சொல்ல முடியும். யூ டன் அ குட் ஜாப். நீங்கள் வந்து அதை வரவேற்கிறதுக்கு தியேட்டர் போய் படம் பார்த்தாலே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் இந்த படத்துலேருந்து. ஆடியன்ஸாக நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, எல்லாரும் இந்த படத்தை தியேட்டரில் போய் கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், எவ்வளோ டென்ஷன் வீட்டில் இருக்கும், அதெல்லாம் வச்சுட்டு ஃபேமிலியோடு போய் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது ஹாப்பியாக வருவீங்க. இதில் உங்களுக்கு சின்ன சின்ன நிறைய சார் சொன்ன மாதிரி சின்ன சின்ன நிறைய மெசேஜஸ் இருக்குது. அதை உங்களால் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் உங்ககிட்ட. ஸோ அது நீங்கள் வில்லேஜில் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் சிட்டியில் இருந்தாலும் உங்கள் அந்த மெசேஜை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் சார் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமே எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ நீங்கள் படத்தை தியேட்டரில் போய் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு கொடுங்க. எல்லோரும் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் அந்த லாங் வீக்கெண்டுக்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டாக இருக்கும்ட்டு நம்புறேன். தேங்க்யூ. ஸ்ட்ராங்காக மாறிடும். தேங்க்யூ.